தாய் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்கள் யாவருக்கும் தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ஞாயிற்றை வாலிபர்களின் சிறப்பு ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த வழிபாட்டை நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் நடத்துகிறார்கள். இந்த வழிபாட்டை அவர்கள் நடத்துவது மட்டுமல்ல, இந்த வழிபாட்டு முறைமை முழுவதையும் அவர்களே எழுதியிருக்கிறார்கள். ஆகவே வாலிப பிள்ளைகள் அனைவரையும் அன்போடு கூட திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். நமது பிள்ளைகள் கடந்த ஒரு வாரமாக இந்த வாலிப ஞாயிற்றை கொண்டாடுவதற்கு பல்வேறு பயிற்சிகளை பெற்று இந்த வழிபாட்டிலே பங்கேற்று வழிபாட்டை நடத்தி சிறப்பு பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நீங்கள் அனைவரும் நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து வாலிப பிள்ளைகளும் நம்முடைய திருச்சபையின் வாலிப ஐக்கிய சங்கத்திலே பங்கு பெறுவதற்கு பிள்ளைகளை ஊக்கப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகளை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்துகின்ற திரு ஆல்ஃபர்ட் சுதாகர், திரு ரஜீவ் வில்லியம்ஸ், திரு ஞான்ராஜ் ரவி அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வழிபாட்டிலே சிறப்பாக நாம் பங்கேற்போம், ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமுள்ள தூய கடவுளே, மற்றுமொரு ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஒன்று கூடி வரவும் காணொளி வழியாக நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டிலே நாங்கள் பங்கேற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த உலகத்திலே வாலிபராக நீர் இருந்த காலத்திலே சிறப்பாக கடவுளின் திருச்சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முனைப்புடன் செயல்பட்டீர். நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். உம்மைப் போலவே எங்களுடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகளும் உம்முடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க நீ துணை புரிய வேண்டுமென்று அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் அவர்கள் நடத்துகின்ற இந்த வழிபாட்டிலே உம்முடைய கிருபை உடனிருந்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். வழிபாடு முழுவதையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே. ஆமேன். கடவுளை வழிபடுவோம். மீட்பரும் புகலிடமுமாக இருந்து இக்கட்டான சூழலில் நமக்கு ஆறுதல் அளிக்கும் கடவுளை போற்றுவோம். வாலிப நாட்களின் சகல நன்மைகளையும் நமக்கு அளித்து நம்மை அற்புதமாய் வழிநடத்தி வரும் நம் தூய கடவுளை போற்றி துதிப்போம். கவலையும் அச்சுறுத்தலும் நிறைந்த இந்த தொற்று காலத்திலும் தம் கிருபையால் நம்மை தாங்கி வரும் நம் தூய கடவுளை பாடி மகிழ்வோம். சமுதாய சீர்கேடுகள், வேற்றுமைகள் மற்றும் தீய செயல்களை புறக்கணித்து அவற்றை எதிர்த்து நிற்கவும் துன்ப சூழலில் உள்ள மக்களுக்கு நற்பணியாற்றவும் நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு அமைதியையும் ஆறுதலையும் அருளி நம் வாழ்விற்கு வெளிச்சமாயிருக்கும் நம் மூவொரு கடவுளை போற்றி புகழ்ந்து அவரை வழிபட அனைவரையும் அழைக்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை எனும் பாடலை பாடுவோம். துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை
கடவுளை போற்றுவோம். எங்கள் உன்னத கடவுளே, உம்மை போற்றுகிறோம். உம்முடைய மகிமைக்காகவும் உம்முடைய படைப்புகள் யாவற்றுக்காகவும் உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களையும் உமது சாயலில் படைத்து உணவூட்டி காப்பாற்றி வருகிறதற்காக உம்மை போற்றுகிறோம். சகல சிருஷ்டிகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். எங்களை பாவத்திலிருந்து மீட்கும்படி மனிதராய் பிறந்து பாவம் செய்யாதவராய் பரிசுத்தராய் வாழ்ந்து எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவரே, இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றுகிறோம். சகல சிருஷ்டிகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு திருமறையை எங்களுக்கு போதித்து, நாங்கள் பாவம் செய்யும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி எங்களோடு வாழுகின்ற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். சகல சிருஷ்டிகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நாம் நமது பிழைகளை உணர்வோம். நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர் என்பதனை நாம் உணர்ந்து நம் பிழைகளை அறிக்கையிட நம்மை ஒப்பு கொடுப்போம். நம் சமுதாயத்தில் நம்மை சுற்றி இருக்கின்ற, நாம் வாழுகின்ற, பயிலுகின்ற இடங்களில் நம் கண்களுக்கு முன்பாக இளைஞர்களுக்கு எதிராக அநீதிகள் பல இழைக்கப்படுகின்றன. இளைஞர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம், அவற்றின் விளைவினால் உண்டாகும் தீய தேவையற்ற பழக்கங்களான மது, போதை, புகை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள், அவற்றில் நேரத்தை வீணாக்குதல், கேம் அடிக்ஷன், கேலி கிண்டல்களின் ராகிங் வாயிலாக பிறரை துன்பப்படுத்துதல், தாழ்வு மனப்பான்மையின் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மூலமாக தனக்கு கிடைக்கும் பெரிய வாய்ப்பினை நிராகரித்தல், குடும்ப சூழலின் காரணமாக உயர்கல்வி பயிலாமல் தனக்கு விருப்பமில்லாத வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, குறிப்பாக பெண்கள் பள்ளியில் படிக்கின்ற பொழுது பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகுதல், பெண்கள் தங்களின் மேல் படிப்புக்கு செல்ல இயலாமல் திருமணம் செய்து கொள்ளுதல், இந்த கொரோனா சூழலினால் வேலை இல்லாமலும் இருக்கின்ற, வேலையை இழந்து தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக எதுவும் செய்யாமல் இருந்தமைக்காகவும் குரல் கொடுக்காமல் இருந்தமைக்காகவும் தவற்றை உணர்ந்து மிகவும் மனம் வருந்தி நம் பிழைகளை அறிக்கையிட கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இந்த பிழை உணருதல் மூலம் நாம் நம் கடவுள் அருளும் மன்னிப்பை பெற நம் யாவரையும் அழைக்கின்றார். நாம் நமது பிழைகளை உணர்ந்தவர்களாக பின்வரும் பிழை அறிக்கையை சேர்ந்து சொல்வோம். அன்பும் தயவும் உள்ள எங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரே, அநேக நேரங்களில் எங்கள் அருகில் வாழும் எங்களை போன்ற வாலிப பெண்கள் மற்றும் ஆண்களின் பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருந்ததற்காக மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. இளம் வாலிப பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமைகள், துன்பங்களை கண்டு அவர்களுக்காக குரல் எழுப்பாமல் எங்களின் பாதுகாப்பு மிக முக்கியம் என்று எண்ணி அவர்களின் வாழ்வை நினையாமல் இருந்ததற்காகவும் மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. எங்களை போன்ற வாலிபர்கள் தங்களின் விருப்பத்திற்கு இணங்க படிப்பதற்கு எங்களால் இயன்ற உதவியை செய்யாமல் இருந்தமைக்காகவும், தீய வழிகளில் சென்று கொண்டிருக்கும் வாலிப பிள்ளைகளின் வாழ்வை சீர்படுத்துவதற்காக உதவி செய்யாமல் இருந்தமைக்காகவும் மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. சமுதாயத்தில் அடித்தளத்தில் பிறந்த காரணத்தினால் அவர்கள் ஏங்கி நிற்கும் வாழ்வை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உயர்த்தாமல் மகிழ்விக்காமல் இருந்தமைக்காகவும் பாகுபாடு காட்டியமைக்காகவும் மிகவும் மனம் வருந்துகிறோம். இனி அப்படி செய்யாமல் எங்களை போன்று அவர்களையும் ஏற்றுக்கொண்டு நீர் விரும்பின ராஜ்யத்தை போல நீர் நினைக்கின்ற சமுதாயத்தை உருவாக்க எங்களுக்கு நீர் உதவி அருள வேண்டும் என வேண்டுகிறோம். ஆமேன்.
கடவுள் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையையும் பேரன்பையும் உடையவர். அவர் நம் குற்றங்களை மன்னித்து நம் உயிரை படுகுழியிலிருந்து மீட்கிறார். அவர் நமக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டி நம்மை மன்னித்து பாதுகாத்து வழிநடத்துவார். ஆமேன். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. First lesson is taken from the book of Genesis chapter 39 verses 1 to 6. Genesis chapter 39 verses beginning from 1. Now Joseph had been brought down to Egypt, and Potiphar, an officer of Pharaoh, the captain of the guard, and Egyptians had brought him from the Ishmaelites who had brought him down there. The Lord was with Joseph, and he became a successful man, and he was in the house of Egyptian's master. His master saw that the Lord was with him, and that the Lord caused all that he did to succeed in his hands. So Joseph found favor in his sight and attended him, and he made him overseer of his house and put him in charge of all that he had. From the times that he had him overseer in his house and over all that he had, the Lord blessed the Egyptians' house for Joseph's sakes. The blessing of the Lord was on all that he had in the house and field. So he left all that he had in the Joseph's charge. And because of him he had no concern about anything but the food he ate. Now Joseph was handsome in form and appearance. Here ends the reading of first lesson. Praise be to you, O God. வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 13 வரை. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 13 வரை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள். முறை தவறி பிறந்த பிள்ளைகளாகவே இருப்பீர்கள். இவ்வுலக தந்தையார் நமக்கு தண்டித்து திருத்தினார்கள். நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம். அவ்வாறாயின் விண்ணக தந்தைக்கு நாம் எவ்வளவோ பணிந்து வாழ வேண்டும் என்றோ. மேலும் இவ்வுலக தந்தையார் தங்களுக்கு நலமென தோன்றியவைகளில் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்தினார்கள். ஆனால் கடவுள் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை தண்டித்து திருத்துகிறார். இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்காலை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்பொழுதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாலிபர்களாகிய நாங்கள் சிறப்பு பாடலையும் கோரியோகிராஃபியையும் நிகழ்த்தவிருக்கிறோம்.
unselfishly died on Calvary. Oh, how you gave your life for me. Bruised, scorned, crowned your head with thorns. No greater love performed for me. Nails in your hands, nails in your feet, piercing your side, could barely breathe. Could have came down, yet you remain standing in all of the price you paid. I never knew of a love so true. You gave your life and still I hurt you. Lost so many times just to find you again. But I repent, forgive me for my sin. You paid it all up on the cross. You bled and died 'cause I've lost. So here I am, surrendering all. Lord, hear my cry, on my knees I fall. You paid it all. You paid it all. You paid it all. I realize I'm no good. Ooh, ain't no money I can pay in exchange for the blood you shed for my sins. So I surrender my heart, my life, my all as a living sacrifice, Lord. I give up everything that's not pleasing in your sight, so I can have everlasting life. So true. You gave your life. You gave your life. Still I hurt you. So many times I crucified you. Forgive me for my sin. Up on the cross, you bled and died. You bled and died. I was so surrendering all. Lord, hear my cry. Oh yeah, you paid it all. Can you hear my cry? Hear my cry. You paid it all. You paid it. Yes, you paid it all. You gave up your image. You sacrificed so that this boy could have everlasting life. You gave up your glory so I could have my story. I want to tell you, Lord, you paid it all up on the cross. You bled and died. So here I am, surrendering my all. Lord, hear my cry, on my knees I fall. 'Cause you paid it, you paid it, you paid it, Lord, I wanna thank you. Yeah, you paid it, yes you did, yes you did. You canceled my past. Yeah, I wanna say thank you. You paid it. Threw it into the sea. You paid it all. வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 42 முடிய, வசனங்கள் 35 43 முடிய.
மறுநாள் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்ப பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்பொழுது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரனான சீமோனை பார்த்து, மேசியாவை கண்டோம் என்றார். மேசியா என்றால் அருள்பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாளின் வழிபாட்டு சூழலுக்காக நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இளைஞர்களை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டில் இப்பொழுதும் உம்முடைய திருவசனங்களை சிந்திக்க நாங்கள் முற்படும் பொழுது உம்முடைய திருவசனங்கள் வழியாக உம்முடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள துணை புரியும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலும் குடும்பங்களிலும் சமூகத்திலும் இருக்கின்ற இளைஞர்களை உம்முடைய சமூகத்திற்கு நேராக மடை திறப்புகின்ற ஒரு ஊழியமாக, ஒரு பணியாக இந்த அருளுரை வேளை அமையட்டும். இப்பொழுதும் என் நாவின் சொற்களும் எங்களது உள்ளத்தின் சிந்தனைகளும் உமது பார்வைக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட இந்த நாளில் வாழ்த்துகிறோம். ஆண்டவரின் அருளும் ஆசியும் சுகமும் நல்வாழ்வும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவாக நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையை இளைஞர் ஞாயிறாக அனுசரிப்பது நம்முடைய வழக்கம். குறிப்பாக சென்னை பேராயத்தில் இளைஞர் வாரியத்தின் வழியாக அனுப்பப்படுகின்ற வழிபாட்டு முறைமையை பின்பற்றி நம் திருச்சபையின் வாலிபர்கள், இளைஞர்கள் அவ்வழிபாடுகளை நடத்துவதும் அவர்களை மையப்படுத்திய நிகழ்வுகள் வழிபாட்டில் நிகழ்வதும் வழக்கம். ஆனால் இந்த பெருந்தொற்று காலத்தில் வழக்கமான இப்படிப்பட்ட விழாக்கள், நிகழ்வுகள் அனைத்தும் தடைபட்டிருக்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய வழிபாடுகளும் இயல்பாக வழிபாட்டு சூழ்நிலையிலே அமையாமல் காணொளி வழியாக பதிவு செய்யப்பட்டு நமக்கு வழங்கப்படுவதனால் இன்றைய நாளின் வழிபாட்டை நம்முடைய இளைஞர்களை அவர்களுடைய துணையோடு கூட இந்த வழிபாட்டை நாம் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் மிக அழகாக இந்த வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு கூட பாராட்டி வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருப்பதாக. சிறப்பாக வழக்கமாக நமக்கு பேராயத்தின் மூலமாக வழிபாட்டு முறை தரப்படும். அதை பிள்ளைகள் படிப்பார்கள், அவ்வளவுதான். அதோடு கூட அவருடைய பங்கு நின்றுவிடும். ஆனால் இக்காலகட்டங்களில் அதற்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையிலே நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டோம், நீங்கள் வழிபாட்டை எழுதுங்கள், இந்த ஆராதனை முறைமையை நீங்களே எழுதுங்கள் என்று ஒரு சிறு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. மிக குறுகிய நேரத்தில் அவர்கள் பொறுப்பேற்று மிக அழகாக இந்த ஜபங்கள் இவை அனைத்தையும் அவர்கள் எழுதியது, அவர்களால் உருவாக்கப்பட்டது. எனவே நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகளை அன்போடு கூட அதற்காக சிறப்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் இவர்களிலே வைத்திருக்கின்ற இந்த தரிசனமும் கரிசனையும்
ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளாக, திருப்பணிக்கான செயல்பாடுகளாக உருவெடுக்க வேண்டும் என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றோம். இந்த வருடத்திலே இந்த நாளின் சிந்தனைக்காக நம்முடைய நாட்காட்டியில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருளுரை தலைப்பு யூத் இன் சர்ச் ஆஃப் அ மீனிங்ஃபுல் லைஃப், பொருள் பொதிந்த வாழ்வுக்கான இளையோரின் தேடல் என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேடுங்கள் கண்டடைவீர்கள், ஆண்டவராகிய இயேசுநாதர் சொல்லிக் கொடுத்த ஒரு போதனை. சீக் அண்ட் யூ வில் ஃபைண்ட். சர்ச். இன்றைக்கு நாம் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் இருக்கின்றோம். கணனி காலகட்டம், கணனி யுகம், கம்ப்யூட்டர் ஈரா. கணனியில் நீங்கள் எதை தேடினாலும் கிடைக்கும். கணனி என்பது ஒரு கடல் போன்றது. கம்ப்யூட்டர் இஸ் லைக் அ ஓஷன். நம்முடைய டெஸ்க்டாப்போ நம்முடைய லேப்டாப்போ அதுக்குள்ளேயே நாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறதே, காலப்போக்கில் நாம் எங்கே வைத்திருக்கிறோம் என்பது நமக்கே தெரியாது, என்ன அதில் பதிவு செய்திருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுது நமக்கு அதை குறித்து யோசனை வருகின்றதோ அதை எளிதாக தேடி கண்டுபிடித்து விடலாம். சர்ச் என்ஜினில் சர்ச் பாரில் போயிட்டு அதனுடைய கீவேர்டு ஏதாவது ஒன்று டைப் பண்ணோம்னாக்கா அது அப்படியே நம்முடைய கரங்களிலே மீண்டும் வந்து கிடைக்கும். தேடினால் அதை பெற்றுக்கொள்வோம். இன்டர்நெட் சோர்ஸஸில் போயிட்டு நாம் கூகுளில் சர்ச் பாரில் எதையாச்சும் நாம் வேண்டும் என்பதை என்ன பொருள் சார்ந்து என்ன விஷயத்திற்கும் நாம் எதையும் தேடி பெற்றுக்கொள்ளலாம். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அது நமக்கு வந்துவிடும். கணினி யுகம். தேடுங்கள் கண்டடைவீர்கள். எதை தேடினாலும் நமக்கு அது கிடைக்கும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை நமக்கு பெற்றுத்தந்திருக்கின்றது. எதை தேடினாலும் கிடைக்கும். ஆனால் நம்முடைய தேடுதல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? தேடல் என்பது ஒரு முடிவுறா நிகழ்வாக இருக்கின்றது. இட்ஸ் an unending process. You keep on searching. தேடல் என்பது முடிவடைவதே இல்லை, தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆரம்பத்தில் மனித வாழ்க்கையின் தொடக்கத்தில் கல்விக்கான தேடல். என் பிள்ளைய எந்த ஸ்கூலில் நான் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் சீட்டுக்காக தேடி அலைகின்ற பெற்றோர். பிள்ளைகள் படித்து கல்வியை பள்ளியிலே முடித்தவுடன் எந்த கல்லூரியில் சேர வேண்டும், எந்த படிப்பில் சேர வேண்டும், அதை தெரிவு செய்வதற்கான ஒரு தேடல். அதை தெரிவு செய்தவுடன் எந்த நிறுவனத்தில் பயில வேண்டும் அதற்கான தேடல். படித்து முடிச்சாச்சு, இப்பொழுது வேலைக்கு செல்ல வேண்டும், வேலைக்கான தேடல். நல்ல வேலை கிடைத்து விட்டது, கை நிறைய ஊதியம், இப்பொழுது வாழ்க்கையின் துணையை தேட வேண்டும். சர்ச்சிங் ஃபார் லைஃப் பார்ட்னர். நல்ல வாழ்க்கை அமைந்து விட்டது, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வாழ்க்கையிலே நன்கு செட்டிலான சிச்சுவேஷன். எல்லாம் சொல்கிறாங்க, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு, உனக்கு இருக்கின்ற திறமைக்கு, உன்னுடைய கரிக்குலம் விட்டே உன்னுடைய சிவியை அப்லோட் பண்ணு, யூ வில் கெட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். முன்னேற்றத்திற்கான ஃபார் டெவலப்மெண்ட், வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக. இங்கேயே எவ்வளவு நாள் இருக்கின்றது? வெளி உலக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான தேடல். பிறகு நமக்கு பிள்ளை பிறக்கின்றது, அவர்களுடைய வாழ்க்கையின் தேடல். எனவே தேடல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. தேடலுக்கு முடிவு இல்லை, முடிவில்லாமல் தேடிக்கொண்டிருக்கின்றோம். எதை தேடி பெற்றுக்கொண்டாலும் கடைசியில் திருப்திகரம் இருக்கின்றதா என்று நாம் ஆய்வு செய்வோம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியே. திருப்திகரம் இல்லாமல் இந்த தேடல் தொடர் நிகழ்வாக இருக்கின்றது. இவைகள் இயல்பாக நம்முடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளுக்கான தேடல்கள். எல்லாம் இருக்கின்றது, மன நிம்மதி இல்லை, மன அமைதி இல்லை. எனவே மன அமைதிக்கான உணர்வு சார்ந்த, உளவியல் சார்ந்த வாழ்க்கையின் தேடல்களிலே ஈடுபடுகின்ற மக்களை நாம் பார்க்கின்றோம். சர்ச்சிங் ஃபார் எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
உளவியல் சார்ந்த திருப்திகரமான வாழ்வுக்காக தேடல். அதை காட்டிலும் மிக உன்னதமானது, உயரமானது, அதிகம் தேவையானது ஆன்மீக தேடல், கடவுளை அறிகின்ற அறிவுக்கான தேடல். இதை அதிகமாக பலரும் நாடுவதில்லை. வாழ்க்கையிலே இயல்பு சார்ந்த பொருட்கள், உடல் சார்ந்த பொருட்கள், தேவைகள், ஃபிசிக்கல் நீட்ஸ், இவைகளை நாம் ஓரளவு திருப்தியாக பெற்றுக்கொண்டால் அதுவே வாழ்க்கையின் உயர்வை அடைந்து விட்டதாக எண்ணுகின்ற நிலை இருக்கின்றது. எனவே வாழ்க்கையிலே நாம் உடல் சார்ந்த தேவைகள் மாத்திரமல்ல, உணர்வு உளவியல் சார்ந்த தேவைகள் மாத்திரமல்ல, அதையும் தாண்டி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான ஒரு தேடல் இருக்கின்றது. இளைஞர்களாக அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையின் தேடலிலே நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றோம். இந்த நாளின் செம்பொருள் நமக்கு அதை தான் சொல்லுகின்ற, சுட்டி காண்பிக்கின்றது. யூத் இன் சர்ச் ஆஃப் அ மீனிங்ஃபுல் லைஃப், பொருள் சார்ந்த வாழ்வுக்கான இளையோரின் தேடல். கல்வி, வேலைவாய்ப்பு, வாழ்க்கை துணை இவற்றிற்கான தேடலிலே பொருள் சார்ந்த வாழ்வு இல்லையா? இருக்கலாம். இயல்பு சார்ந்து, உணர்வு சார்ந்து இவைகளிலே நாம் திருப்தி அடையலாம். இதுதான் வாழ்க்கை என்பது அல்ல. பலரை நாம் பார்க்கின்றோம், எல்லாம் இருக்கின்றது, ஆனாலும் வாழ்க்கையிலே போதும் என்கின்ற ஒரு திருப்தி இல்லை. எதையோ வாழ்க்கையில் இழந்தது போல இன்னும் ஏதோ வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசுநாதர் சொல்லுகின்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். சீக்கிங் ஆர் சர்ச்சிங் தி வேல்யூஸ் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் காட். அந்த இறை அரசின் விழுமியங்களை, மதிப்பீடுகளை எப்படி நாம் தேடுவது? இன்றைக்கு நாம் பாடமாக, குறிப்பாக நற்செய்தி பாடமாக படிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு பகுதி. ஆண்டவராகிய இயேசுநாதர் தன்னுடைய திருப்பணியை துவங்குவதற்கு முன்னதாக திருமுழுக்கினர் யோவான் மூலமாக அறிமுகப்படுத்தப்படுகின்றார். முழுக்கு மணியினர் யோவான் ஸ்நானகன் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார், ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் யோர்தான் ஆற்றங்கரையிலே. அவர் தம்முடைய சீடர்களோடு இருவரோடு கூட இருக்கும் பொழுது இயேசு அவ்வழியாக வருகின்றார். வந்த இயேசுவை யோவான் அறிமுகப்படுத்துகின்றார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். அவருடன் இருந்த யோவானின் சீடர் இருவர் இயேசுவை பின்பற்றி செல்லுகின்றார்கள். அந்த நிகழ்வு இயேசுவை அவர்கள் சந்திப்பதும் இயேசுவோடு இருப்பதும் அதை பற்றிய நிகழ்வுகள் அங்கே வருகின்றன. 3 குறிப்புகளை நாம் இந்த இடத்திலே காண விரும்புகின்றோம். முதலாவதாக, எதை நாம் வாழ்க்கையில் தேடுகின்றோம்? சர்ச்சிங் ஃபார் வாட்? வாட் ஆர் வி சர்ச்சிங் ஃபார்? இங்கே இயேசுநாதர் சீடரிடத்திலே கேட்கின்றார். 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்துகின்றார். இதுவரை பெயர் சொல்லப்படாத அந்த சீடர்கள் இருவரும் இயேசுவுக்கு பின் செல்லுகின்றார்கள். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். என்ன தேடுகின்றீர்கள்? ஏதோ ஒரு தேடல் அவர்களுக்கு. இதுவரை யோவான் ஸ்நானகனை தேடிக்கொண்டிருந்தார்கள், அல்லது யோவான் ஸ்நானகனிடத்திலே அவர்கள் ஒரு தேடலிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இயேசுவை அவர்கள் தேடுகின்றார்கள், அல்லது இயேசுவோடு கூட அவர்கள் பின் செல்லுகின்றார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், நீங்கள் என்ன தேடுகின்றீர்கள்? அவர்களுடைய பதில், அவர்களுக்கு இயேசுநாதர் சொல்லுகின்ற அந்த கேள்விக்கு சீடருடைய பதில், அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? போதகரே, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? அவருடைய தேடல் எதற்காக இருந்ததென்றால், ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும், ஆண்டவரை தங்கியிருக்கின்ற இடத்திலே அவரை சந்திக்க வேண்டும் என்பது. வாழ்க்கையிலே நாம் எதை தேடுகின்றவர்களாகவும் இருக்கலாம்.
we may search for anything. நான் தொடக்கத்தில் சொன்ன வண்ணமாக இந்த கணினி யுகத்தில் எதை வேண்டுமானாலும் தேடி நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய இயல்பு சார்ந்து, நம்முடைய பொருளாதார வலிமை சார்ந்து நம்மால் பெறக்கூடிய எதையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். பணம் கொடுத்தும் வாங்கிவிடலாம். அப்படிப்பட்ட anything and everything is available subject to our potentiality. நம்முடைய திறமைகள், ஆளுமைகள், நம்முடைய வளங்கள் இவற்றை ஆதாரமாக கொண்டு, மூலதனமாக கொண்டு எதையும் பெற்றுவிடலாம் என்கின்ற ஒரு யுகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதைவிட மிக மேன்மையானது, மிக முக்கியமானது, என்ன தேடுகிறீர்கள்? இந்த தேடலினுடைய எதிர்பார்ப்பு என்ன? என்ன தேடுகிறீர்கள்? நல்ல பதில், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? ஆண்டவரை, அவரோடு கூட நேரத்தையும் காலத்தையும் செலவிடுவதற்காக தேடுகின்ற ஒரு தேடல். இளைஞர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நாங்கள் ஆலோசனையாக, அறிவுரையாக ஆண்டவருடைய திருப்பெயரிலே அறிவுறுத்தி கூற விரும்புகின்றது, நாம் எதையும் தேடி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் முனைப்பாக, முதன்மையாக நாம் ஆண்டவரை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் நினைவூட்டுகின்றேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆண்டவரை தேடுகின்ற தேடல். இரண்டாவதாக, எதற்காக தேடுகிறோம்? searching for what and what is the purpose of that searching? சீடர்களிடத்திலே என்ன தேடுகிறீர்கள்? நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? 39ஆம் வசனம் ஆண்டவர் சொல்லுகின்றார், வந்து பாருங்கள். அவர்களும் சென்று அவர் தங்கி இருந்த இடத்தை பார்த்தார்கள். அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். எங்கே தங்கியிருக்கிறீர் என்பது ஒரு தகவலை பெற்றுக்கொள்ளுதல், an information. அந்த இன்ஃபர்மேஷனோடு கூட போவது ஒரு அனுபவம். ஆண்டவரை அறிந்திருத்தல், we know certain things. ஆலயத்திற்கு வருகிறோம், வழிபாடு நடக்கின்றது, யூத் ஃபெலோஷிப் நடக்கின்றது, அல்லது மற்ற நிகழ்வுகள் நடக்கின்றன, கூட்டங்கள் நடக்கின்றது, விழாக்கள் நடக்கின்றன, இவைகளிலெல்லாம் நாம் பங்கேற்கின்றோம். எங்கே தங்கி இருக்கிறீர்? வந்து பாருங்கள். வருகிறோம், பார்க்கின்றோம், பங்கேற்கின்றோம், எல்லாம் இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது, நம்முடைய பங்களிப்பையும் கொடுக்கின்றோம். ஆனால் மிக முக்கியமானது, நான் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகின்றது 39ஆம் வசனத்தினுடைய கடைசி வாக்கியம், 2 வார்த்தைகள், அவரோடு தங்கினார்கள். ஸ்டேயிங் வித் ஜீசஸ், ஸ்டேயிங் வித் காட், என்ஜாயிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் த கம்பெனி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நாம் தேடுகின்றோம், அறிந்து கொள்ளுகின்றோம். இந்த அறிவு என்பது அறிதலிலே இருக்கின்றது. இயேசு இங்கே தங்கியிருக்கிறார் என்ற தகவலை தெரிந்து கொண்டு போக வேண்டும் என்பது மாத்திரம் அவருடைய நோக்கம் அல்ல. அவரோடு தங்கியிருந்து அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை, அவருடைய வாழ்க்கை முறையை, அவருடைய அணுகுமுறையை, அவருடைய தன்மையை, இயேசு எப்படிப்பட்டவர் என்கின்ற அனுபவத்தை அவர்கள் பெறுகின்ற ஒரு வாய்ப்பை அவரிடத்தில் தங்கி இருப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். எங்கே தங்கி இருக்கிறீர் என்று தேடுதல் மாத்திரமல்ல, கடவுளை தேடுவது மாத்திரமல்ல, கடவுளை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதைவிட முக்கியமானது கடவுளை பற்றிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வது. இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் தங்கி இருந்ததனாலே இயேசு கிறிஸ்துவை பற்றிய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார். யூ நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் யுவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை அனுபவிக்க வேண்டும். எதை நாம் தேடுகின்றோம்? எல்லாவற்றையும் தேடி அதை பற்றி தகவலை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல நோக்கம், அந்த தகவல் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். அவர் பர்செப்ஷன் வில் கெட் சேஞ்ச்ட், டிரான்ஸ்ஃபார்ம்டு. நம்முடைய வாழ்க்கையின் பார்வைகள் மாறும், நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் மாறும், நம்முடைய அறிவினுடைய செறிவூட்டல் அங்கே காணப்படும். இட் வில் பி என்ரிச்டு எக்ஸ்பீரியன்ஸ். அன்பிற்குரிய வாலிப தம்பி தங்கைமார்களே, உங்கள் அனைவரையும்
அன்போடு கூட கேட்டுக்கொள்வது, வாழ்க்கையிலே நாம் தேடி சாதித்து விடலாம். அதற்கான வாய்ப்பு இந்த உலகத்தில் அதிகம் இருக்கின்றது, உலகம் சார்ந்த தேவைகளிலே. ஆனால் ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கின்றது. தேடுதல் மாத்திரமல்ல, தேடி கடவுளை அனுபவிக்கின்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையின் பொருள் சார்ந்த, பொருள் பொதிந்த வாழ்வின் தேடலாக அமைந்திருக்கும். That will be a meaningful search in our life. மூன்றாவதாக, இந்த தேடலின் நிறைவு என்ன? The accomplishment of this search. இந்த தேடலிலே நாம் நிறைவு பெறுவது என்ன அல்லது சாதிப்பது என்ன? நான் சொன்னேன், எதற்காக தேடுகின்றோம்? ஆண்டவரை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொள்வதற்காக. ஆண்டவரை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொண்டால் போதுமா? இந்த சீடர்கள் அடுத்தது என்ன செய்கின்றார்கள்? 40ஆம் வசனம், யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். இப்போ தான் பேரே சொல்கிறாங்க. அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். பேதுரு என்று ஆண்டவரால் பெயரிடப்பட்ட யோனாவின் குமாரனாகிய சீமோன், அந்த சீமோனுடைய சகோதரன் அந்திரேயா, ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூ என்ன பண்ணுறாரு? அவர் போய் முதலில் தம் சகோதரனான சீமோனை, தட் இஸ் பீட்டர், பேதுருவை பார்த்து மெஸ்ஸியாவை கண்டோம் என்றார். தட்ஸ் அ கிரேட் கன்ஃபெஷன். மிகப்பெரிய ஒரு அறிக்கை. ஆண்டவரோடு கூட தங்கி இருந்த அந்த அனுபவம் அந்திரேயாவுக்கு என்ன ஒரு மாற்றத்தை, அனுபவத்தை கொடுத்ததென்றால், நான் தங்கி இருந்தது யோவான் ஸ்நானகனால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட நபரை பின்தொடர்ந்தது, அவரிடத்தில் பேசியது, அவரோடு கூட தங்கி இருந்தது. இவரெல்லாம் யார் என்றால் அவர் மெஸ்ஸியா. இதுக்கு முன்னால் அவங்களுக்கு தெரியாது. யூதர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த மெஸ்ஸியா. இவர்களுக்கு இயேசுவும் அவரிடத்தில் சொன்னாரா? தெரியாது நமக்கு. ஆனால் அவரோடு கூட தங்கி இருந்த அந்த அனுபவம் அவருடைய மிகப்பெரிய ஆவிக்குரிய அனுபவமாக விழிப்புணர்வை, வெளிப்பாட்டை அவருக்கு கொடுத்தது. He experienced the Messiah. அந்த அனுபவத்தை தன்னுடைய சகோதரனிடத்திலே போய் சொல்லுகின்றார். பெற்ற அந்த அனுபவத்தை தன்னுடைய சகோதரனிடத்திலே சொல்லி அவரை அழைத்து கொண்டு வருகின்றார். What is the accomplishment of our search? Greater knowledge and understanding of God, and making that understanding and experience to be experienced by others. மற்றவர்கள் அந்த அனுபவத்தை பெறுவதற்காக தூண்டுவது, மற்றவர்களிடத்திலே அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது, மற்றவர்களை அந்த அனுபவத்திற்குள்ளே கொண்டு வருவது. இவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? சீமோனை பார்த்து மெஸ்ஸியாவை கண்டோம் என்றார். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ கேபா என்று அவருக்கு பேதுரு என்று பெயர் வைக்கின்றார். அந்திரேயா ஒரு எளிமையான ஒரு மனிதர், ஒரு எளிமையான ஒரு யோவான் ஸ்நானகருடைய சீடர் அப்படி இருந்தவர். இயேசுவை தேடினார், இயேசுவோடு கூட தங்கினார், அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். போய் தன்னுடைய சகோதரனிடத்திலே சொல்லி அவரை அழைத்து கொண்டு வருகின்றார். அழைத்து வந்தது மாத்திரமல்ல, நமக்கு தெரியும் பேதுரு எப்படிப்பட்ட ஒரு பெரிய அப்போஸ்தலராக மாற்றம் பெற்றார். இயேசுவின் 12 அப்போஸ்தலர்களில் முதன்மையான ஒரு அப்போஸ்தலராக, திருத்தூதராக கருதப்பட்டவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு. அந்திரேயா, நான் தானே கூப்பிட்டு வந்தேன் உன்னை, நான் தானே இயேசுவுக்கு உன்னை அறிமுகப்படுத்தினேன் என்று சொல்லி தன்னை முன்னிறுத்தவில்லை, தன் சகோதரனை ஆண்டவர் முன்னிலைப்படுத்தும் பொழுது அந்த தலைமைத்துவத்தையும் அந்த ஆண்டவருடைய அந்த அங்கீகரிப்பையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதுவும் நாம் இங்கே பார்க்கின்ற ஒரு கூடுதல் குறிப்பும் வருகின்றது. இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எதை தேடுகின்றோம், எதற்காக தேடுகின்றோம், தேடியதை நாம் என்ன செய்கின்றோம். இன்றைக்கு முதல் பாடமாக வாசிக்க கேட்ட ஆதியாகமம் தொடக்க நூல் 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை பற்றி வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு.
இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது 1 முதல் 23 வசனங்கள். போத்திபாரினுடைய வீட்டில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட யோசேப்புக்கு ஏற்பட்ட அந்த சோதனை, அதிலிருந்து அவர் தன்னை காத்து கொண்ட விதம், இருந்தாலும் பழி அவர் மேல் சுமத்தப்பட்டது, சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது, இவைகளெல்லாம் உள்ளடக்கி அந்த பகுதி இன்றைக்கு பாடமாக கொடுக்கப்பட்டது. அதில் உங்களுடைய கவனத்திற்கு நான் திருப்ப விரும்புகின்ற மிக முக்கியமான ஒரே ஒரு வார்த்தை, இந்த சம்பவம் வாலிப பிள்ளைகள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு சம்பவம். எனவே அந்த நிகழ்வுக்குள்ளாக முழுவதாக செல்லாமல் யோசேப்பை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வசனத்தை, 3ஆம் வசனம், தொடக்க நூல் 39, ஆதியாகமம் 39, 3ஆம் வசனம். ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவன் தலைவன் கண்டான். யோசேப்பு போய் நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், ஆண்டவர் என்னுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்கச் செய்வார், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய கில்லேடி அப்படின்னு சொல்லிட்டுலாம் தன்னையும் தன்னோடு கூட இருக்கின்ற கடவுளையும் பற்றி, கடவுளுடைய உறவையும் குறித்து அவன் தன்னிலையாக மமதையோடு கூட சொல்லவில்லை. மாறாக அவனுடைய ஆன்மீக தரத்தை அவன் தலைவன் கண்டான். யோசேப்பு ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு சகோதரர்களால் பகைக்கப்பட்டவர், சகோதரர்களால் விற்கப்பட்டவர், படுகுழியிலே தள்ளப்பட்டவர். கர்த்தர் அவரோடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். காட் வாஸ் வித் ஹிம். அவருடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய பணிகளை வெற்றிகரமாக செய்வதற்கு அவன் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. மாறாக கடவுளுக்கு பிரியமாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ வேண்டும், அர்ப்பணித்திருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அதுதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சிறப்பு. He placed his life in God's hands. ஆண்டவருடைய கருத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய வாழ்க்கையின் மையமாக இருந்தான். ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் ஆண்டவரை அவர் தேடினார், ஆண்டவரோடு கூட இருந்தார், ஆண்டவருடைய சார்பிலே பணி செய்தார். ஆண்டவருக்குள் பிரியமான வாலிப தம்பி தங்கைகளே, வாழ்க்கையிலே தேடுங்கள், வாழ்க்கையின் தேவைகளை தேடுங்கள், அவைகளை அடையுங்கள், அதனால் வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார். ஆனால் அதை காட்டிலும் தேட வேண்டியது மிக முக்கியமானது, ஆண்டவரையும் அவர் சார்ந்த நீதியையும் தேடுங்கள். ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரோடு கூட தங்கியிருங்கள், ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரோடு கூட தங்கியிருந்து அவர் சார்பிலே அவரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதுதான் இறையரசின் பணியாக இருக்கின்றது. அதுதான் அர்த்தமுள்ள ஒரு தேடலாக அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொருள் சார்ந்த தேடலிலே தொடர்ந்து நீங்கள் ஈடுபட ஆவியானவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய பணிகளையும் உங்களுடைய எதிர்கால வாழ்வின் அனைத்து தேவைகளையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். பற்றுறுதி அறிக்கை. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலங்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்துதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். Youth Fellowship Report 2020 to 2021.
Remember your Creator in the days of your youth. Ecclesiastes 12:1. This past year, the Youth Fellowship of CSI Church of the Victorious Cross was blessed beyond measure. We are immensely grateful to our mighty God who guided us through the year. We have been meeting as a fellowship on every Sunday soon after the Tamil service at 10:30 a.m. From April 2020, due to the lockdown, we have been meeting together online virtually through the Zoom application. Generally, we have a roster schedule for the month where the members of the fellowship are assigned certain roles and responsibilities they are expected to play during the fellowship. Singing and testimony time. Usually, we begin the fellowship by singing few songs of praise, and we do learn new songs frequently. Then the youth share their testimonies on God's faithfulness in their lives and also from God's word as to how the Lord led them during that week. This is followed by sharing of the word by the youth who is assigned to share for that particular Sunday. Story behind the hymn. Every week, one of us will share the story behind a Kirtanai, Pamalai, or any other gospel song. This gives us a better understanding of the situation in which the songs were written and how it turned out to be a blessing to many over the years. Activity time. The youth meetings are usually filled with fun, laughter, and loads of activities. We, the youth, are an integral part of our worship. The youth fellowship actively takes part in all our church activities. We as a fellowship actively take part in the children's ministry as teachers and volunteers during the VBS. And of course, this year, owing to the pandemic, we were unable to organize VBS. We are also a part of the Sunday school ministry and the VBS follow-up ministry, which is currently held through Zoom calls and Google Meet. Teachers' Day get-together. September 5th being the Teachers' Day, we, the members of the Youth Fellowship, felt that it was also the time to celebrate the day, recognizing the teachers and the Sunday school Annas and Akkas from our church who have made a significant impact in our lives. We had a meaningful time of fellowship with those who guided us in our spiritual journey. Searching through the scriptures and competitions. We as a fellowship actively participate in interchurch competitions also. On August 15, 2020, we participated in an interchurch Bible quiz competition with the CSI St. Matthew's Church, Tambram. The quiz was also from the book of Acts and held through the Zoom application. We won the competition. It was a great time of fun, fellowship, and learning. Never before have we done such an in-depth study on the book of Acts. The day was rightly themed as Into the Deep online Bible quiz. This victory motivated us to participate in interchurch competitions too. During the first week of November, we participated in an interchurch competition organized by CSI St. Michael's Church, Padi. These events were held online and we have participated in all the events including Bible quiz, photography, sketching, photo collage, debate, solo singing, group singing, and short film. We secured the first position in short film, second position in solo singing, first position in debate, and third position in the Bible quiz. We competed with 14 other churches and bagged the second position in the overall points table. The time was spent on prayer and practice helped us bond together as a fellowship and also grow together in Christ. Cyclone Nivar outreach. Severe cyclone storm Nivar crossed over our city during the midnight of 25th November and early hours of 26th November. Consistent rains due to the storm had ravaged the lives of many people. The cold November rains just added to the sufferings to the street dwellers of our city. We all know that it is a mandate for us to reach out to those in need, especially during times such as these. We as a youth fellowship came together and planned to reach out to those in need within our locality. We packed 50 food parcels which included lemon rice, 1 egg, 1 potato, 1 biscuit packet, 1 bread packet, and 2 sachets of jam. Christmas outreach. December, which is usually a month of celebration, love, laughter, and joy, did not seem so this year. But we plan to bring back the joy of Christmas. We saw this as a wonderful opportunity for us to serve the Lord by serving the oppressed and the neglected. We decided to distribute blankets, Bibles, food, and cakes to street dwellers in our surroundings. Our youth fellowship members enthusiastically prayed and prepared for the same. We shared our idea with our pastors and they were very supportive and encouraged us. With contributions from our fellowship members, we purchased 50 blankets, 75 food packets, each with 3 idlis and vada, 20 cakes, and a well-wisher contributed 50 New Testament Bibles for the cause. We feel blessed and want to thank God for all the wonderful opportunities He had given us to learning, grow, and share and serve.
We are very excited and look forward to learning together and serve the Lord in the coming year. Just as Paul wrote to the church in Philippi, being confident of this very thing, that he who has begun a good work in you will complete it until the day of Jesus Christ. We too believe that our Lord will enable us to complete the race marked for us even this coming year. Thank you. இன்று யூடியூப் வழியாக வழிபாட்டில் பங்கேற்கும் சபையார் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வாலிபர் ஞாயிறாக நமது ஆலயத்தில் அனுசரிக்கப்படுகிறது. ஆராதனையில் பங்கு பெற்று நடத்தி கொடுத்த வாலிபர் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தா கவர், சுயவெறுப்பு உண்டியல் மற்றும் பொதுவான காணிக்கை கொடுக்க விரும்புவோர் ஆலயத்தில் கொடுக்கலாம் மற்றும் சந்தா கவர் பெற்று கொள்ளாதவர்கள் வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்லைன் மூலமாகவும் பணம் செலுத்தலாம். கோவிட் பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய கோவிட் ரிலீஃப் பேக்கேஜ் வழங்கப்பட்டதை அனைவரும் அறிவோம். இத்திருப்பணிக்கு தொடர்ந்து உதவிட தங்கள் பொருள் உதவியை அளிக்கும்படி திருச்சபையாரை கேட்டுக்கொள்கிறோம். கொடுக்க விரும்புவோர் ஆயர்களை அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு ஞாயிறும் ஜூம் ஆப் மூலம் ஜெபம் நடைபெறும். நமது ஆயர்கள் ஜெபத்தை நடத்துவார்கள். சபையார் இதில் பங்கேற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதற்கான லிங்க் திரையில் போடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஞாயிறும் காலை 10:30 மணிக்கு ஜூம் ஆப் மூலம் வாலிபர் ஐக்கிய கூடுகை நடைபெறும். அனைத்து வாலிபர்கள் தவறாது கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு ஜூம் ஆப் மூலம் பெண்கள் ஐக்கிய ஜெப கூடை நடைபெறும். நமது ஆயரம்மா அவர்கள் இக்கூடுகையை நடத்துவார்கள். அனைத்து பெண்கள் தவறாது கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 2021-22 ஆண்டுக்குரிய புதிய சந்தா அட்டை பெறுவதற்கான சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூவல் ஃபார்ம்ஸ் இன்னும் கொடுக்காதவர்கள் அதை பூர்த்தி செய்து புகைப்படத்தை ஒட்டி உடனடியாக ஆலயத்தில் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு தினமும் மதிய உணவு அளிக்கும் திருப்பணியை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டு 100 பேருக்கு கொடுத்து வருகிறோம். ஒரு நாளுக்கு 100 பேருக்கு வெஜிடேரியன் ரூபாய் 4000 நான் வெஜிடேரியன் ரூபாய் 8000 செலவாகிறது. சபையாரை இத்திருப்பணிக்கு உதவிட கேட்டுக்கொள்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் நினைவு நாட்கள் அனுசரிக்கும் சபையார் வழக்கம் போல் இத்திருப்பணிக்கு தங்கள் காணிக்கைகளை அளிக்க நினைவூட்டுகிறோம். கொடுக்க விரும்புவோர் ஆயர்களை அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 2021 ஆண்டுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி உதவித்தொகை வேண்டுவோர் அதற்கான விண்ணப்பங்களை ஆலய அலுவலகத்தில் பெற்று பூர்த்தி செய்து கேட்கப்பட்டுள்ள படிவங்களை இணைத்து 31/7/2021 ஆலய அலுவலகத்தில் சேர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மரண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த அசோக் நகரில் வசித்து வந்த திரு எஸ் மேக்டொனால்ட் அவர்கள் 17/6/2021 வியாழக்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து மறுநாள் உயிர்த்தெழுந்தலின் நம்பிக்கையோடு நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். தங்களுக்கு அருமையானவரை இழந்து நிற்கும் குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபிப்போமாக. 1 நிமிடம் அமைதிக்கு பிறகு ஆயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுதலும் நம்பிக்கையுமாய் இருக்கின்ற அன்பின் கடவுளே, இவ்வுலகத்திலே மனிதராக பிறந்து எங்களுக்கு வாழ்வையும் மீட்பையும் கொடுப்பதற்காக உம்முடைய உயிரை நீர் ஈந்தீரே. உம்முடைய கல்லறை இன்றைக்கும் காலியாக இருப்பதின் வழியாக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை நீர் தந்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உலக வாழ்க்கையிலே நற்பண்புகளை வெளிப்படுத்தி வாழ்ந்து இப்பொழுதும் உம்முடைய திருவடி வந்திருக்கின்ற மேக் அங்கிள் அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம்.
அவருடைய வாழ்வின் நற்பண்புகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். அவர் வாழ்வின் வழியாக குடும்பம், திருச்சபை, நண்பர்கள், பணியிடத்திலே இருக்கின்ற பணியாளர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து வழிகாட்டுதலுக்காக, மாதிரிகளுக்காக, நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். அவருடைய வாழ்வின் நற்பண்புகளை நினைத்து குடும்பத்தின் மக்களும் திருச்சபையின் விசுவாசிகளும் கொண்டிருக்கின்ற நல் மனச்சான்றுக்காக, சான்றுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய திருவடி வந்திருக்கின்ற ஐயா அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். உம்மிடத்திலே நற்சான்று பெற்று பிரதிபலனை பெற்று உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக ஐயா அவர்களுடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தின் ஆறுதலுக்காக மன்றாடுகிறோம். சிறப்பாக அம்மா அவர்களுக்காக, பிள்ளைகள், குடும்பம் எல்லாருக்காக நாங்கள் உமக்கு உம்மிடத்திலே அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். தொடர்ந்து அவர்கள் ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் துணை புரிய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இவ்வுலகத்திலே ஐயா அவர்களுடைய மாதிரிகளை பின்பற்றி தாங்களும் அவரைப் போல வாழ்ந்து உமக்கு நற்சான்று பகர நீர் துணை புரிய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். 1/7/2021 வியாழக்கிழமை காலை 6:30 மணிக்கு காலை ஆராதனை நடைபெறும். சபையார் ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 12 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் மட்டும் பங்கேற்கலாம். சென்ற வாரம் பெறப்பட்ட காணிக்கையின் விவரம்: சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் 25,520, தேங்க் ஆஃபர்ட்ரி 2,950, மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் 4,145, புவர் அண்ட் சோஷியல் கன்சர்ன் 3,255, மெடிக்கல் மினிஸ்ட்ரி 1,385, ஹாஸ்டல் என்டவர்மெண்ட் 1,205, சண்டே ஸ்கூல் 1,285, விமென்ஸ் ஃபெலோஷிப் 2,045, மென்ஸ் ஃபெலோஷிப் 1,795, யூத் ஃபெலோஷிப் 2,360, கொயர் 400, ரெனியூவல் எஃபர்ட் 1,905, சர்ச் பிளான்டிங் 1,855, சர்ச் பில்டிங் மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் 2,705, சர்ச் பில்டிங் ஃபண்ட் 6,445, பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா 1,055, சர்ச் ஹுண்டி 13,168, பேப்டிசம் சர்டிஃபிகேட் ஃபீ 200, டொனேஷன் ஃபார் கோவிட் ரிலீஃப் 5,000, மொத்தம் 78,678 ரூபாய். இதன் விவரங்கள் விளம்பர பலகையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்களை சபையாக வாழ்த்துகிறோம். பர்த்டேஸ்: 27th June Mr. J. Joel Godwin, 28th June Mrs. Anley Ernest, Miss R. Angeline Monica, Mr. Ryan Jebaraj, Mr. S. Rajan, Miss S. Jeno Perlin, Mrs. P. Hannah Selvam, Miss S. Spency. 29th June Mrs. R. I. Rachanai Bai, Mrs. J. Kalavadi Glory, Mr. S. Theodore Maduram, Baby R. Ankita Gracelyn, Mrs. M. Vijayamalini, Baby J. Jacelyn Delcia, Mrs. Reni Tanya. 30th June Mrs. Hepzibah Sumitra Rani, Mr. Kevin Nepoli, Miss Monica Elena Kingsley, Mr. Stanley Jacob, Miss S. Daphne Rebecca, Mrs. S. Kamalam, Mr. Reginald Israel Elil, Mrs. M. Jayasili. 1st July Mrs. Esther Panjali, Mrs. A. Esther Rani, Miss Charlie, Mr. Saravanan, Miss Stella, Mrs. Amardakani Zakaria, Mrs. Vanaja, Mrs. T. Pakyathai, Mr. S. Raja, Mrs. Chandra, Mrs. P. Kamalam, Mrs. S. Lidial,
Mrs. Mary Muthulakshmi, Mrs. Nagomi Nagamal, Mrs. Malliga Jodhibai, Mr. A. Pushparaj, Mrs. Arpudamani, Mrs. Abaranji, Mr. I. Paul Asir, Mrs. Elizabeth, Mrs. S.J. Tangatilagam, Mr. A. Jayachandran, Mrs. M. Vijay Lakshmi alias Vijay Rebecca. 2nd June, Mrs. Binu Kingsley, Mrs. Suganti Jaykumar, Mrs. G. Hemalata, Master S. Danish Darwin, Baby E. Renita Blessina, Mr. E. Harish, Baby R. Ashmita Eva Adeline. 3rd July, Mr. E. Henry, Mr. S. Karthik, Mr. Hagai Andrew, Mr. E. Albin David, Miss K. Radhika, Mr. J. R. Rajaratnam, Mr. S. Ezra, Baby D. Ria Carolyn. Wedding anniversaries. 27th June, Mrs. B. Thirumagal Mary and Mr. M. J. Joseph. Dr. Mrs. Manoroma Moses and Mr. G. David Lee Moses. Mrs. K. Christy Amuda and Mr. J. Kingston. Mrs. V. Vidya and Mr. E. Karnanidhi. Mrs. A. Jennifer and Mr. M. Anbu Mani. 29th June, Mrs. M. Carolyn Joan and Mr. S. Paulson. Mrs. I. Jeevita Pushpam and Mr. A. Israel Selvin. 30th June, Mrs. S. G. Rohini and Mr. J. Henry Sam. 1st July, Mrs. Seema Parthiban and Mr. N. Parthiban. Mrs. Chandra Tambu and Mr. T. Samuel Tambu. Mrs. J. Shamala and Mr. S. Solomon Mohandas. 2nd July, Mrs. J. Radhi Joyce and Mr. M. Johnson. Mrs. J. Christie and Mr. R. Jayakanthan. Mrs. A. Anusha Joy and Mr. D. Prem Kumar. 3rd July, Mrs. J. Ravi Mary and Mr. A. James. நன்றி. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை, திருமண ஆண்டு விழாக்களை காணுகின்ற திருச்சபையின் மக்களை திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நீடிய வாழ்வையும் நிறைவான கடவுளுடைய கிருபையையும் பெற்றுக்கொள்ள உங்களுக்காக எங்களுடைய ஜெபத்தை உறுதி செய்கின்றோம். ஜெபம் செய்வோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்லியிருக்கின்றபடி உம்மை நாங்கள் துதிக்கவும் தோத்தரிக்கவும் எங்களுக்கு நீர் கொடுத்து வருகிற வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை, திருமண ஆண்டு விழாக்களை காணுகின்ற அடியவர்கள், அவர்கள் ஏறெடுக்கின்ற தோத்திரங்கள் இவற்றிற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். சென்ற ஆண்டு முழுவதும் நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்தீர், நன்றி செலுத்துகிறோம். கொரோனா தொற்று காலத்திலும் நீர் கொடுத்த எல்லா உதவிக்காக, பாதுகாப்புக்காக, அச்சுறுத்தல் நிறைந்த சூழலிலே உம்முடைய அரவணைப்பை கொடுத்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபையினாலும் நன்மைகளாலும் ஆசீர்வாதத்தினாலும் நல்ல சுகத்தினாலும் பலத்தினாலும் நீ நிறைத்தருள வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அநேக பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் காண்பதற்கு நீ துணை புரியும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வாக்குத்தத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு குறைவில்லாமல் உம்முடைய பிள்ளைகளாக இவ்வுலகத்திலே வாழ்வதற்கு தேவையான வலிமையும் ஆற்றலையும் நீ தந்தருள வேண்டுமாய் மன்றாடி உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அசோக் நகர் குருசேகரம் வெற்றிச்சிலுவை ஆலயத்தைச் சேர்ந்த திரு ராஜா மற்றும் திருமதி புஷ்பம் அவர்களின் குமாரனாகிய செல்வன் ஜான்சன் கென்னடி என்பவரும், தென்னிந்திய திருச்சபை, தூத்துக்குடி நாசரேத் பேராயம், 4 மாவடி குருசேகரம் ஆலடி விலை தூய யோவான் ஆலயத்தைச் சேர்ந்த திரு குமார் மற்றும் திருமதி குணசீலி அவர்களின் குமாரத்தியாகிய செல்வி பொன்ராணி என்பவரும் திருமணத்தில் இணையவிருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றோம். இவர்கள் இருவரும் இத்தூய நிலையில் ஒன்றாய் இணையக்கூடாத நியாயமான தடை ஒன்றென்றால்
அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அசோக் நகர் குருசேகரம் வெற்றிச்சிலுவை ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஸ்டீபன் மற்றும் திருமதி ஹெப்சிபா அவர்களின் குமாரத்தி ஆகிய செல்வி மேக்தலின் எஸ் ஜூலி என்பவரும், தென்னிந்திய திருச்சபை கர்நாடகா சதன் பேராயம் சக்தி நகர் மங்களூர் ஸ்ரீ சிஎஸ்ஐ ஜோஷி மெமோரியல் ஆலயத்தை சேர்ந்த திரு ஜெயராஜ் மற்றும் திருமதி எபினேசர் ஜெமிமால் அவர்களின் குமாரன் ஆகிய செல்வன் ஜெபிஸ் மைக்கேல் என்பவரும் திருமணத்தில் இணையவிருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றோம். இவர்கள் இருவரும் இத்தூய நிலையில் ஒன்றாக இணையக்கூடாது. நியாயமான தடை உண்டென்றால் அதை சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. திருமணத்தில் இணைய இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். திருமணமாக நியமத்தை மனுகுலமத்திற்கு கொடுத்து வாழ்ந்திருக்கவும் மகிழ்ந்திருக்கவும் நீர் படைத்த உலகை பாதுகாக்கவும் அர்ப்பணித்த அன்பின் கடவுளே, இப்பொழுதும் திருமண வாழ்க்கைக்குள்ளாக தங்களை அர்ப்பணிக்க இருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். திருமணத்திற்காக இந்த பிள்ளைகளை நீர் உடல் அளவிலும் மனதளவிலும் நீர் பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். திருமண வாழ்க்கையிலே புகை இருக்கின்ற இப்பிள்ளைகள் திருமணத்தை குறித்தும் ஆன்மீகத்தை குறித்தும் தெளிவாக புரிந்து கொள்ள நீர் துணை புரிய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். திருமணத்திற்காக பெற்றோர்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியிலே பயணங்களிலே உடைய கிருபை உடனிருந்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். திருமண நாளிலே நீரே பிரசன்னராகி பிள்ளைகளை திருமணத்திலே இணைத்து நல்ல கிறிஸ்தவ இல்லறத்தை கட்டியெழுப்ப திருமணத்தின் அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழ உம் அருளையும் ஆசியையும் வழங்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். தொடர்ந்து உடைய கிருபைக்கும் உடைய பாதுகாப்புக்கும் திருமணத்திலே இணையிருக்கின்ற பிள்ளைகளையும் பெற்றோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். நாம் நமது நன்றிகளை ஏறெடுப்போம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் உரிய கடவுளே, இக்கட்டான இந்த கொரோனா காலகட்டத்திலும் வாலிபர்களாகிய எங்களை பலருக்கும் சாட்சியாய் நிறுத்தி உமது திருவசனத்தின் வாயிலாக உந்துதல் பெற்று இக்கொள்ளை நோய்க்காகவும் நம் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் எஸ்தரை போல பாரத்தோடும் ஜெபிக்க நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வல்ல கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். உமக்கு நன்றிகளை ஏறடிக்கிறோம் இறைவா. பேரிரக்கமுள்ள பரிசுத்த கடவுளே, மாயமான இம்மண்ணுலகில் சத்துரு எங்களுக்கு வலைத்தளம் மூலம் விரித்துள்ள வலைகளுக்கும் பல்வேறு கண்ணிகளுக்கும் தப்புவித்து வழிநடத்தினதற்காகவும் உமது பரிசுத்த ஆலயமான எங்கள் இருதயத்தை யோசேப்பை போல பாவ இச்சைகளுக்கு விலக்கி வாலிப பிராயத்தில் எங்கள் சிருஷ்டிகராகிய உம்மை மட்டுமே நினைக்கக்கூடிய மேலான கிருபையை எங்கள் மேல் பொழிந்ததற்காகவும் நன்றிகளை செலுத்துகிறோம். உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் இறைவா. அன்பின் ஊற்றாம் எங்கள் ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை காயப்படுத்தும் செயல்களை சில நேரங்களில் நாங்கள் செய்தாலும் எங்களுக்கு நீர் நீதிபரராயிருந்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடியவராயிருக்கிறீர். மேலும் உம்முடைய பரிபூரண அன்பினால் எங்கள் தப்பிதங்கள் அனைத்தையும் மன்னித்து மீட்டெடுக்கின்றீர். அது மட்டுமின்றி உம்முடைய அன்பினால் வாலிபர்கள் மத்தியில் எங்களை உம்முடைய அடையாளமாகவும் கருவிகளாகவும் எடுத்து உமது ஊழியத்திற்காக திறம்பட பயன்படுத்தும் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் இறைவா. கண்மணி போல் காக்கும் கர்த்தாவே, இந்நாள் வரை உம்முடைய காருண்யத்தினால் எங்களை ஜீவனோடும் பலத்தோடும் பாதுகாத்து வந்தீர். ஒருபோதும் குறைவின்றி உணவு, உடை, உறைவிடம் தந்து போஷித்தருளினீர். மேலும் உம்முடைய ஜீவ வார்த்தைகளை கொண்டு எங்களை செம்மையான பாதையிலே வழிநடத்த சிறந்த பெற்றோர்களையும் சபை ஆயர்களையும் வாலிப ஐக்கிய சங்கத்தையும் அருளியுள்ளீர். இத்துணை மகா கிருபைகளை எங்களுக்கு தயவாய் பாராட்டியமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் இறைவா. நாம் நமது மன்றாட்டுகளை ஏறெடுப்போம். அனுதினமும் எம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தும் தாயும் தந்தையுமான கடவுளே, அகிலம் அனைத்தும் கொரோனா என்ற நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களின் அவல நிலையை சீர்படுத்தும் பெரும் பங்கில் வாலிபர்களாகிய நாங்களும் நீர் தரும் ஆற்றலோடு பங்கு பெற உதவி அருளும். இந்நிலையில் தொற்று உறுதி செய்யப்பட்ட வாலிபர்கள் மற்றும் தங்கள் பெற்றோர்களை இழந்து குடும்ப பாரத்தை ஏற்றிருக்கும் இளைஞர்கள் இவர்களுக்கு சுகத்தையும் மன வலிமையும் தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம் இறைவா.
ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதேழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம். உலகெங்கும் நிலவி வரும் கொரோனா என்ற கொடிய தொற்றால் கல்வி சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 12ஆம் வகுப்பு நிறைவு செய்த மாணவர்களின் எதிர்காலத்திற்காக வேலை வாய்ப்புகளை நாடி நிற்கும் வாலிபர்களுக்காகவும் உதவி அருளும். வேலைகளை இழந்து வருமானத்தை இழந்து தவிக்கும் வாலிபர்களுக்காகவும் எதிர்காலத்தில் நிச்சயமில்லாத நிலையில் உள்ள வாலிபர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம் இறைவா. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதேழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம். இவ்வுலகத்தில் பல்வேறு வாலிபர்கள் மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்களுக்கு அடிமையாக்கி உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தகாத வார்த்தைகளை பேசுவது, ஆபாச படங்களை பார்ப்பது ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெற்று ஒழுக்க வாழ்வுக்குள் வர துணை புரியும் இறைவா. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதேழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம். இளைஞர்களில் பலர் தங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் தங்கள் திறமைகளை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டும் விதமாக வேகமாக வாகனம் ஓட்டுதலில் ஈடுபட்டு விபத்துக்குள்ளாகிறார்கள். அன்றாட பயன்பாட்டிற்கு எங்கள் பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கும் கைபேசி, லேப்டாப் போன்ற இயந்திரங்களில் டிக்டாக், பப்ஜி போன்ற பொழுதுபோக்குகளுக்கு பயன்படுத்தி சமூக வலைத்தளங்களின் மூலம் முகம் தெரியாதவர்களுடன் நட்பு கொண்டு திசை மாறி எதிர்காலத்தையும் நேரத்தையும் விரயம் செய்கிறார்கள். மனதை கட்டுப்படுத்தி அந்த தடைகளை தாண்டி வர நல்ல எதிர்காலத்தை பெற துணை இறைவா. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதேழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம். வாலிப பருவத்தில் எதிர்ப்பாளினர் மீது ஈர்ப்பு கொண்டு தம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து விலகி நிற்கிறார்கள். தன்னை கவரும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது ஜபத்தினாலும் பெற்றோரின் ஆலோசனைகளினாலும் மேற்கொள்ள உதவி புரியும். தேவையற்ற உறவுகளால் வரும் மனவிரதி, சோர்வு, கோபம், தனிமை அது மட்டுமின்றி இறுதியில் தற்கொலைக்கு துணியாமல் அதை மேற்கொண்டு ஆவியின் கனிகளை பெற்று பரிசுத்தமாக வாழ உம்மிடம் மன்றாடுகிறோம் இறைவா. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதேழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம். திருமண வயதில் இருக்கும் வாலிபர்களுக்கும் வாழ்க்கை துணையை நாடி நிற்கும் வாலிபர்களுக்கும் ஏற்ற எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டுகிறோம். கற்பத்தின் கனிக்காய் ஏங்கும் தம்பதிகளின் வேண்டுதல் கேட்கப்பட கெஞ்சுகிறோம் இறைவா. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதேழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம். அன்பின் கடவுளே, உம்முடைய சாயலில் எங்களை படைத்தீர். உயிர் மூச்சை எங்களுள் நீர் ஊதிரீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் உடல் நிறத்திலும் வடிவத்திலும் வேறுபட்ட தோற்றத்தோடு வாழ்கின்ற வாலிபர்கள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், இச்சமூகத்தால் சுமை என்று ஒதுக்கப்படாமல் அனைவராலும் ஏற்கப்பட உம்மிடம் மன்றாடுகிறோம். ஜாதி, மதம், இனம், பாலினம் என்று நாங்கள் எங்களுள் பிரிவினையை ஏற்படுத்தி கொள்ளாமல் வாழவும், குறிப்பாக திருநங்கைகளை இச்சமூகத்தில் மதிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும், பாகுபடுத்தி பார்க்காமல் வாழவும், அவர்கள் தங்கள் உரிமைகளை தைரியத்தோடு பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்வை உறுதி செய்து கொள்ள உதவி புரியும் இறைவா. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதேழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம். கடவுளின் சித்தத்தை எப்போதும் தன் வாழ்வில் செயல்படுத்திய எங்கள் ஆண்டவரே, நீர் அருளிய திருமறையின் வார்த்தையை சிறப்பாக நாங்கள் புரிந்து கொண்டு உமக்கு எப்பொழுதும் முதல் இடத்தை கொடுக்கவும், உம்மை போலவே வாழவும் பணி செய்யவும் தூய ஆவியின் நிறைவான அருளினாலே ஒவ்வொரு நாளும் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக உம்முடைய வழிகாட்டுதல் பெற்று இவ்வுலகத்திலே சமூக பணியிலும் திருச்சபையின் பணியிலும் ஈடுபட துணை புரியும் இறைவா. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதேழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம். வீரத்தில் தாவீதாய், விசுவாசத்தில் மரியாளாய், பொறுமையில் யோசேப்பாய்,
புத்திசாலித்தனத்தின் மீடியமாய் இருந்து கருவியாய் இவ்வுலகத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர இளைஞர்கள் ஆகிய எங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் தாரும். உலகெங்கும் நடக்கும் சமூக குற்றங்களை தைரியமாய் எதிர்த்து நீதிக்காக குரல் கொடுக்கவும் நல்ல சமூக சூழலை உருவாக்கவும் உதவி புரியும் இறைவா. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதே என் ஜெபத்தை இயேசுவின் மூலம். எங்கள் திருச்சபையில் நடைபெறும் வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் பணிகளுக்காகவும் அவற்றை தலைமை ஏற்று நடத்தும் ஆயர்களுக்காகவும் வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்கும் திருச்சபையின் சேகரக்குழு உறுப்பினர்களுக்காகவும் மற்றும் வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம் இறைவா. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதே என் ஜெபத்தை இயேசுவின் மூலம். நம்முடைய நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் ஒன்று திரட்டி ஆண்டவர் நமக்கு கற்பித்த குடும்ப இறைவேண்டலை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றவாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வழிபாட்டின் மூலமாக உம்முடைய திருமுன்னர் நாங்கள் கூடி வருவதற்கு நீர் எங்களுக்கு தந்த நல் வாய்ப்புக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையின் வாலிபர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய அன்பிலும் உம்மை அறிகின்ற அறிவிலும் உம்முடைய அனுபவத்திலும் வளருவதற்கு நீர் கொடுத்திருக்கின்ற நல் வாய்ப்புக்காக அந்த அர்ப்பணிப்பை நாங்கள் அவர்களிலே பார்ப்பதை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வழிபாட்டை என்னுடைய பிள்ளைகள் மிக அழகாக வடிவமைத்து எங்களுக்கு நடத்தி கொடுக்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களிலே காணப்படுகின்ற இந்த அர்ப்பணிப்பும் கரிசனைகளும் அவருடைய திருக்காட்சிகளாக மாற்றம் பெற்று திருப்பணிகளாக அவைகள் ஆக்கம் பெற செயலாக்கம் பெற நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்க்கையின் சகல தேவைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையின் தேடல்கள் மத்தியிலே தேவைகளுக்கான தேடல்களாக மாத்திரம் அவைகள் இல்லாமல் ஆண்டவரை அறிகின்ற அறிவுக்கான, ஆண்டவரை அறிகின்ற அனுபவிக்கின்ற அனுபவத்திற்கான, ஆண்டவரை அறிவிக்கின்ற அந்த அறிவிப்புக்கான தேடல்களாகவும் அனுபவங்களாகவும் அவைகள் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பரிசுத்தமான தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள உதவி செய்யும். உமக்கு பிரியமான பிள்ளைகளாக தங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும். அதனாலே வருகின்ற நிறைவான ஆசீர்வாதத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அருமையான பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை குறித்து அவர்கள் வைத்திருக்கின்ற கரிசனைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் உடைய திருவிழா சித்தத்தின்படி நிறைவேற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அவருடைய வாழ்வின் தேவைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்புள்ள திருச்சபை குடும்பமாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்காக கரிசனைப்படுகின்றவர்களாக நாங்கள் எங்களை அமைத்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த பெருந்தொற்று காலத்தில் பாதிக்கப்படுகின்ற மக்கள் அனைவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இதை கட்டுப்படுத்த கடவுள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய அரசு அதிகாரிகளுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஞானத்தோடும் அர்ப்பணிப்போடும் இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்தி இதை பெருமளவு கட்டுப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, இது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வருவதற்கு மக்கள் அனைவரும் தங்களை
அர்ப்பணிக்க நீர் உதவி செய்யும். பெருந்தொற்று காலத்தில் திருச்சபையாக பாதிக்கப்பட்ட மக்களோடு கூட எங்களுடைய கரங்களை ஒன்றிணைத்து அவருடைய வாழ்வின் தேவைகளை சந்திப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கரிசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருப்பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்ட மக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, இன்னும் தேவையில் இருக்கின்ற மக்கள் அனைவரையும் நாங்கள் கரிசனையோடு கூட பார்க்கவும் அவருடைய தேவைகளிலே எங்களுடைய பங்களிப்பை கொடுக்கவும் நீர் எங்களுக்கு தொடர்ந்து கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். பெருந்தொற்று நீங்கி மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும், குறிப்பாக வழிபாடுகளுக்காக நாங்கள் திருச்சபைகளுக்கு நாங்கள் கூடி வரவும், திருச்சபையிலே நாங்கள் கூடி வரவும் நீர் அருள் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து காத்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். நம்முடைய வழிபாட்டிற்கு நிறைவாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 77வது கீர்த்தனை சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற கீர்த்தனையை மங்கள பாடலாக பாடுவோம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம், பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம், நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, ஓதுமனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம், மலர்களை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம், காணானல் நேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு, காணானல் நேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு, கோணாசகாயனுக்கு குருமெத்தலேயனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். பத்து லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம், சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, பக்த உபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம், சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் நிலைத்திருப்போம். ஆண்டவரின் பெயராலே ஆமேன்.